ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த இடம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிடிடிஹெச்சில் எபிசோட் 202வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னென்ன சம்பவங்கள் பண்ணியிருப்பான் அப்படின்னு தெரியும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஈவா கூட சேர்ந்து ஒரு ஃப்ளேம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்திருப்போம். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். அதில் காட்டுறாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணது ரொம்ப கொடூரமான ஃபோர்ஸ் வந்துட்டுருக்க எக்கச்சக்க ஃப்ளேம்கள் எல்லாம் ஒன்றா சேர ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதில் கொடூரமான ஆரா வந்துருக்கு. இதை பார்க்குற இவனோட ஆரா அதிகமாகிட்டே இருக்கும் அப்படின்னு அவனு பார்த்தா மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ கைக்கு மேலாம் பார்த்தா அந்த ஃப்ளேமிங் கிறிஸ்டல்ஸ் ஒட்டமும் முழுக்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ் ஆன மாதிரி இருக்கு. பிளஸ் ஃப்ளேமால் ஆன ரக்கர் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தான் வந்திருக்கும். பயங்கர கொடூரமாக அந்த இடத்துல மரண மாசம் அந்த இடத்துல இருப்பான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபுல் சுற்றி எல்லாமே அப்படியே ஃபயர்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இது. அதுலேருந்து ஆறா கொடூரமாக இருக்கு. ஜஸ்ட் அவன் கண்ணை திறந்தா அவனுக்குள்ள அந்த போதி ஹார்ட் இருக்குல்ல, அதில் நடக்கிற சிம்பிள்ஸ் மாதிரியே அவன் கண்ணுக்குள்ள இருந்து உடனே கையில் பார்த்தீங்கன்னா 6 கலர் ஆங்கிரி புத்தாலோட ஸ்கைல வச்சுட்டு நீ சாக போற நேரம் சாகுடா அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்றான், அந்த ஒரு ஆங்கிரி புத்தாலோட அவனை நோக்கி அமுச்சு வரான். இந்த இடத்துல என்னதான் நார்த் டிராகன் கிங் அவன் அதை தடுத்தாலும் அவனுக்கு புரியுது இந்த ஃபயர் லோடஸ் இந்த டெக்னிக்கோட பவர் ரொம்ப அதிகமா இருக்குன்ட்டு. அந்த இடத்துல அது வெடிச்சதும் அந்த இடத்துல அப்படி டிமென்ஷனோட கிராக் விட்டுக்கிட்டு பார்த்தா போய்கிட்டு இருக்க மேலே இருக்கிற ஃபார்மேஷனாக உதறிட்டு இவன் யோசிக்கிறான். இடத்துல இவனுக்கு எப்படி நான் சமாளிக்க போறான் அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான், அந்த ஃபார்மேஷன்ல பவர் யூஸ் பண்ணி இந்த டிராகன் பிளட்லேருந்து வந்த எனர்ஜியை பார்த்தீங்கன்னா டிராகன்ஸா உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிராகன்ஸ் பிளட் டிராகன்ஸ் பார்த்தீங்கன்னா வரைக்கிறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு பெருசாக எதுவும் ஹீரோ ரியாக்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ இந்த டிராகன்ஸ் எல்லாமே விடாமல் ஹீரோ அட்டாக் பண்ண வர இன்ஸ்டண்ட்டாக இந்த இதுவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எக்கச்சக்கமான ஆங்கிரி பர்த் அலோட்ஸை ஹீரோ அசால்ட்டாக கிரியேட் பண்ணுறாங்க இடத்துல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிராகனையாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளேம் அந்த லோட்டஸை வச்சு பார்த்தீங்கன்னா கில் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு டிராகனாக பார்த்தீங்கன்னா அடி வாங்கி அடி போயிட்டு இருக்கு. அது பிளாஸ்ட் கூடுதலும் இருக்கு. இவன் என்ன மான்சமேட்டா என்னோட 2 டிராகன் அப்புறம் என்னோட 3 டிராகன் சேர்ந்தாலும் இவனுக்கு ஈடு கொடுக்க முடியல அப்படி எப்படி சாத்தியம் சொல்லிட்டு இருக்க. இவன் என்ன பண்ணா, சரி கிட்ட போய் சண்டை போட அவனை தோக்க வச்சிடலான்ட்டு திடீர்னு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ஹீரோ கிட்ட நீ சாக போடுறான்ட்டு கிட்ட இருந்து அட்டாக் பண்ணுறதான் வீக்னஸ் அவன் நினைக்கான். பட் ஆனால் அந்த நார்த் டிராகன் கிங்கோட அந்த டிராகன் ஸ்லேயிங்ஸோட ஹீரோ அசால்ட்டா வெறும் கையில் இருக்கான். அவன் கைக்கு மேலே பார்த்தா இந்த ஃப்ளேமிங் கிறிஸ்டல் இருக்கு பார்த்தீங்களா, அது அசால்ட்டா ஜஸ்ட் அதை வச்சு எல்லாத்தையும் ரொம்ப ஹார்டான மெட்டீரியலாக இருக்குன்றதுல ஹீரோ சொல்லிட்டு இருக்க கிட்ட சண்டை போகிறது ஒரு முட்டாள் தர நார்த் டிராகனுக்குன்னு ஒரு அடிப்பான் பாருங்க. அடி சட்டியில் பார்த்தா அவனை தெரிச்சிட்டு பார்த்தா போக ஆரம்பிக்கிறான். அவனால் லிட்டராக தாங்க முடியல பார்த்தா ஒட்டச்சிட்டு போகிறான். ஸோ ஹீரோவோட இந்த இடத்துல இந்த விங்ஸோட ஸ்பீட் ரொம்பவுமே அதிகமாக விடாமல் துரத்தி பார்த்தா அடிக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் அட்டாக் யூஸ் பண்ணால எனர்ஜி கேதர் பண்ணி ஃபிங்கரில் அதே இதோ ஃப்ளேமை வச்சு அடிக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல நார்த் டிராகனுக்கு டிஃபெண்ட் பண்ணுறான். அவனுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இருக்குது. பட் இன்ஸ்டன்ட்டாக ஹீரோ சும்மா கையை முறுக்குன்றதையும் அவன் ஒட்டமெல்லாம் வெடிச்சு செதற ஆரம்பிச்சிட்டு அந்த ஃபோர்ஸ் அவனை தூக்கிய தெரிக்கிறது. பட் இருந்தாலும் டிராகன்ஸோட பாடி ரொம்பவுமே ஸ்ட்ராங்கானதுனால அந்த பார்ட்ஸ்லாம் பிச்சிக்கிட்டு போக இப்படியே தப்பிச்சிட்டான். ஹீரோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃப்ளேம் லோட்டஸோட பார்த்தீங்கன்னா எதிரில் நின்றுட்டு இருக்கு. இவனுக்கு ஒன்றுமே புரியல எப்படி தான் இவனை சமாளிக்க போகிறேன்ட்டு. ஸோ எக்கச்சக்கமாக லிட்டரலாக மழை மாதிரி அவ்வளோ அட்டாக் இடத்துல. ஸோ நம்ம ஜியான் சின்ன பொண்ணாக இருக்கிறவா இப்போ தான் பார்த்தீங்கன்னா கண்ணு முடிக்கிறான். உண்மையிலே அந்த நார்த் டிராகன் கிங்குக்கு நம்ம சியானாலும் சமமாக சண்டை போட முடியுமா, ஒரு டிராகன் கிட்ட எப்படி இந்த அளவுக்கு தாக்க முடியும், இவனோட பவர் அதிகமாகிச்சான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த இடத்துல இவனாலேயே ஒன்றுமே முடியல, நான் எப்படியாவது உன்னை நான் கொல்லுவேன் அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ஒரு மாதிரி சைக்கோ பார்த்தனமாக பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறான். உடனே பண்ணுறான் அந்த ஃபார்மேஷனோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணுறான். ஸோ அந்த ஃபார்மேஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட பிளட்டில் எனர்ஜி எல்லாமே உரிய ஆரம்பிச்சிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சோல் கம்ப்ளீட்டாக சோலையும் உரிய ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த ஏன்ஷியன் ஃபார்மேஷன் பார்த்தா அவங்க பிளட் மட்டும் இல்லாமல் அவங்க சோல் எல்லாத்தையும் உரிய ஆரம்பிச்சு அதுக்குள்ளே ஒன்று போயிட்டு இருக்க. இவன் ரொம்பவுமே ரூத்லெஸ்ஸாக இருக்கா அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா எல்லா எனர்ஜியத்தோட டிராகன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து நிற்கிறான் அந்த இடத்துல. சியோயா நீ பெரிய தப்பு பண்ணிட்டு உனக்கு மரணத்தை தாண்டி பெரிய ஒரு விஷயத்தை பரிசீலிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ எடுத்தான் பார்த்தீங்களா சோல், அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உருவாக்கலாம். ஸோ இந்த எல்லா சோல்ஸோட அந்த ஒரு கில்லிங் இன்டென்ட் கொடூரமாக ஹீரோ சுற்றி இருக்கு. இவ்வளோ கொடூரமான கில்லிங் இன்டென்ட் அப்படின்னு ஹீரோ வச்சுட்டு இருக்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு முத்தா மாறுது. அதுதான் டிராகன் சோல் பில். இதை பார்க்குற ஜியானோ டிராகன் சோல் பில்லா இவன் ரொம்பவுமே கொடூரமானவன். அதாவது இந்த டிராகன் சோல் பில் எப்படி உருவாகும் அப்படின்னா இந்த டிராகன்ஸ் எக்கச்சக்கமான டிராகன்ஸ்ட
கொன்று அவங்களோட தீராத அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த வெறியில் இருக்கிற அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கிற அந்த மாதிரி சோல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பில்லாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ட்ராகன் சோல் பில். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அல்டிமேட் வெப்பனாக யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ளே ஒருத்தவங்க சோலை வந்து மாட்ட வச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற சோல்ஸ் அவங்க எல்லாரையும் அப்படியே கடிச்சு அந்த சோளத்துக்கு மரணத்தோட கொடூரமான சித்திரவதை பார்த்து அனுபவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விஷயம். லிட்டராக மாட்டினா வந்து செத்துருவாங்க 99%. அதுதான் இந்த பில். நார்த் டிராகன் கிங் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ இந்த முத்துக்குள்ளே எக்கச்சக்கமான டிராகன் சோல்ஸ் இருக்கு, இதுங்களுக்குள்ளே வந்து இதை மட்டும் வெப்பனை யூஸ் பண்ண அப்படின்னா கொடூரமான இருக்குது. லிட்டரலாக ஹீரோ மேலே தூக்கி அடிக்கும். அது பார்த்தீங்கன்னா ஹீரோவோட சோலை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எடுக்க ஆரம்பிச்சதுல. ஸோ ஹீரோ கண்மூச்சு பார்க்க அவனை சுற்றி எக்கச்சக்கமான டிராகன் வாரியர்ஸ் ஒரு மாதிரி கொடூரமாக வெறி பிடிச்ச மாதிரி இருக்காங்க. ஹீரோட சோல் அடிக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹீரோ சின்ன பிளாஸ்டிக்கே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் தெரிச்சிட்டு பார்த்து வந்து போக ஆரம்பிக்கிறான். ஸோ உள்ளுக்குள்ளே அந்த முத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சோல்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே பார்த்தா கொடூரமான வழியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ பார்க்கும்போது லிட்டரலாக அங்கே ஒரு பெரிய ட்ரீ அதனோட கோர்மா இருக்குது. ஸோ அதனோட கிளைகள்லேயே நிறைய டிராகன் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அசைய முடியாதுல. ஸோ ஹீரோ பார்க்குறாங்க இவ்வளோ சோல்ஸும் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த நார்த் டிராகன் கிங் ஓன் ட்ரைபுக்கு இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை வந்து பண்ணியிருக்கான். கண்டிப்பாக இதுக்கு அவன் பதில் சொல்லி ஆகணுன்ட்டு ஹீரோக்கா சரியான கடுப்புலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் காப்பாற்றணுன்ட்டு அவனோட டிமானிக் லோட்டஸ் ஃபிலிம் அதை பார்த்தீங்கன்னா வெளியே வந்து எடுத்துகிட்டு வரான். ஸோ டிமானிக் லோட்டஸ் ஃபிலிம் வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து சோல்ஸ் இங்கே இருக்கிற எல்லா சோல்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து பியூரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ வெளியே இதனோட இம்பாக்ட் தெரிய ஆரம்பிக்கும். எப்படி இந்த ஹீரோயின் எப்படி இதுக்கு எதிராக எதிர்த்து போராடன்னு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ளேமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டார்க்னஸ் எனர்ஜி அதுங்களை அழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலான சோல்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து மாற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ப்ரொசீஜர் போகிறதுனால வெறியோ அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். இந்த பவர் எல்லாம் கொஞ்சமாக ரிஃபைன் ஆகி ஹீரோ கையில் பார்த்தீங்கன்னா வந்து சேர ஆரம்பிக்கும் இந்த இடத்துல. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு முத்து மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. இதை பார்க்குறவனும் இல்லை கண்டிப்பாக விட மாட்டேன்ட்டு அவன் இன்னும் ஃபோர்ஸ் கொடுத்து ஸோ ஹீரோ எப்படியாவது அவனோட சோலை வந்து டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் இருந்தாலும் ஒன்றும் ஆகலை. ஸோ ஹீரோ சொல்லிட்டு இருக்க இடத்துல ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஒரு சத்தியம் பண்ணி வந்து கொடுக்குறேன். இதுக்கு காரணமான அந்த நார்த் டிராகன் கிங் இதோட கொடூரமான வழியில் பார்த்தீங்கன்னா வந்து அனுபவிப்பான். அவங்களுக்கு பண்ணதுக்கு அவன் சித்திரதைகளை அனுபவிப்பான் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா லிட்டரலாக அந்த பவர்ஸ் சோர்ஸ் எல்லாத்தையும் அந்த எனர்ஜி பியூரிஃபை பண்ணி ப்ரோஸ் பண்ண வந்து தொடப்போம். அவனும் சத்தியத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் முத்தா அந்த இடத்துல வந்து மாற ஆரம்பிக்குது. அதுவும் ரிஃபைன் பண்ணப்பட்ட முத்தா. இதை பார்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்க நீ கொடுத்தது இந்த கிஃப்ட் உனக்கே நான் கொடுக்க நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த முத்தை தூக்கி அடிக்க அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோவத்தினா இப்போ ட்ராப் பண்ணிச்சுல அதே மாதிரி அந்த நார்த் டிராகன் கிங் அவனையும் ட்ராப் பண்ணுது. சுத்திக்கிறவங்க வந்து அங்கே இருக்கிற சோல்ஸ் எல்லாரையும் அவனை புட்டிச்சு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்க ட்ரை பண்ணிட்டு அவன் தப்பிக்கிறான். பட் இருந்தாலும் உள்ளே வந்து இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த இடத்துல இந்த நார்த் டிராகன் கிங் தான் இதில் இருக்கிற எல்லா சோல்ஸும் இறந்து இந்த வழியில் துடிக்க காரணம். இவன் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லா சோல்ஸும் வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிருந்ததுல சிவனை பார்த்தீங்கன்னா வந்து என்ன பார்த்துருக்கேன் அந்த இடத்துல இப்போ இந்த எல்டர்ஸ்களை பவர் இது பண்ணி அவங்க வந்து கொண்டா இல்லையா அந்த லாயலான எல்டர்ஸ் நார்த் டிராகன் கிட்ட மட்டும் எல்டர்ஸ் வராங்க இடத்துல. ஸோ எல்டர்ஸ் இங்கேருந்து வந்து வெளியே கூப்பிட்டு போங்க அப்படின்னு கட்டளையிட்டு அவனுங்களாம் பிடிச்சி இந்த சோலை அப்படியே கட்டிக்க ஆரம்பிக்கிறான். இவனு வழியில் கத்துறான் அந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது நான் அவங்க சுப்பீரியர்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஸோ இப்படியே அந்த எல்லா சோல்ஸ் ஒன்று கட்டிச்சு அப்படியே கொடூரமாக சித்திரத்தை பார்த்துட்டு இருக்க சுத்திக்கிற எல்லா இடத்துல சியோயான் இதையே பார்த்தீங்கன்னா வந்து டிஃபைன் பண்ணிருக்கான். ரொம்பவே வந்து அற்புதமான விஷயம். சரி பார்க்கலாம் இந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த நார்த் டிராகன் கிங் கொள்ளுதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் அந்த நார்த் டிராகன் கிங் அதையும் மேனேஜ் பண்ணிட்டு அந்த முத்தையும் ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வரான். சியானுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து இவன் எப்படி தான் கொள்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவனும் இன்னைக்கு வந்து நீ பண்ணதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் சியோயான் இந்த பகையை வந்து இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து தீப்பேன் அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா தப்பிச்சு பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடாங்க. ஒட்டுனே ஹீரோ அடுத்த செகண்ட் டெலபோர்ட் ஆகி அவன் கொடூரமான ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா நார்த் டிராகன் கிங் மேலே இருக்க அவனுக்கு என்ன பண்ணதில்லை திடீர்னு அவனோட சோல் ஃபார்ம் பெரிய உருவமாக எடுத்து இந்த கோல்டன் சோல் அட்டாக் ஏன்ஷியன் சோல் அட்டாக் மூலியமா அவனோட சோலை ஒட்டம்புலேருந்து பிச்சு எட்டு பாம்பரு ஹீரோ அந்த சோலை பார்த்தா கையில் பிடிச்சிட்டு இருக்க இவனுக்காக வந்து உயிர் பயம் வந்து வர ஆரம்பிக்கிற இப்போ கொன்னா கம்ப்ளீட்டாக இறந்துருமே இடத்துல சிவயான் நீ வந்து ஜெயிச்சிட சிவன் தயவு செஞ்சு என்னை வந்து உயிரோடு விட்டுரு. ஸோ இதுக்கு பதிலாக உனக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் தெரிஞ்சு எல்லாமே சொல்கிறேன் சோலா ஃபாலை பற்றி எல்லாமே சொல்கிறேன் இருக்கேன். ஸோ நான் நீ வாயமுறை உன்னோட மெமரிஸை வச்சுருந்து
நானே அதை பார்த்துக்கிறேன், உனக்கு கொல்றதா நல்ல விஷயம்ட்டு ஹீரோ இப்போ என்ன பண்ணுறான்னா அவனை கம்ப்ளீட்டாக கொல்லலை. அதுக்கு பதிலாக அவனோட சோலோட 3/4%, அதாவது 80% மேலே அழிச்சிட்டான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் அழிச்சதுனால மேலே இருக்கிற ஃபார்மேஷன் சுக்குனராக ஒட்டஞ்சு பார்த்தீங்கன்னா திருச்சிட்டு கீழே வந்துட்டு இருக்கேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த வந்து ரிஃபைன் பண்ணப்பட்ட சோலில் இருக்கலாம் அவங்களாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இது காரணமாக நான் வந்து இறந்து போயிட்டான், இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சந்தோஷமாக வந்து இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இருக்கிற எல்லா சோல்ஸும் லைட்டாக நடக்குது. ஸோ நம்ம ஹீரோ வந்து ரெஸ்ட் அண்ட் பீஸ் சொல்லிருக்க. அந்த இடத்துல இப்போ தான் சூரிய ஒளியே பார்த்தா அந்த ஃபார்மேஷனுக்கு அப்புறம் வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த செத்து போன அந்த நார்த் டிராகனுக்கு ஒட்டமை தூக்கி போட்டு நம்ம ஜியான் வர. ஸோ நீ நல்லா இருக்கலாம்னு கேட்டுட்டு இருக்கேன். நம்ம ஜியானுக்காக ஒரே மன கஷ்டம். ஏன்னா இப்போ தான் வந்து ஃபஸ்ட் இந்த பேட்டர்ன்ஸ் இந்த இடத்த நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கணும். இப்போ திரும்பவும் இந்த நார்த்து கிங்கிமா வந்து திரும்ப எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிருக்க. நீ கவலைப்படாதுட்டு மெடிசா ஒரு பக்கம் ஆறு சொல்லிருக்கு. ஒரு நிமிஷம் பின்னாடி திரும்பி பாரு ஜியான் இருக்க. அந்த இடத்துல ஈஸ்டர் டிராகன்ஸ் இந்த எல்லா எல்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து மரியாதை தருவாங்க. ஸோ இவங்க அவங்க கூட இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீ தான் எம்பரர், நீ தான் அவங்க எல்லாரையும் பாதுகாத்து திரும்ப வந்து நல்ல வழி கொண்டு வரணுங்க. ஹீரோவும் கண்டிப்பாக நீ பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜியானுக்கு பார்த்தீங்கன்னா தலைவணங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல மேஜஸ்டி அப்படின்னு பாரு உனக்காக எத்தனை பேர் இருக்காங்க, கண்டிப்பாக நீ ஒரு நல்ல எம்பரராக இருந்து இதுக்கு முன்னாடி இந்த எம்பரரை பீட் பண்ணுவான் நான் நம்பிட்டு இருக்கேன். இதை கேட்ட அவளுக்கும் வந்து சரியான சந்தோஷம். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜியானுக்கு கட்டளையிட ஆரம்பிக்கிற இடத்துல சரி ஓகே திரும்ப வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற மற்ற ஐலாண்ட்ஸில் இருக்கிற எல்லா டிராகன்ஸையும் ஒன்றா வந்து சேர ஆரம்பிக்க. அப்புறம் இந்த பைத்தியக்காரன் இவன் பார்த்தீங்கன்னா ஓன் கிங்டம் ஓன் ஸ்பீஷன்ஸ் எங்களையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டுருவான் டார்ச்சர் பண்ணி நிறைய இன்னசென்ஸை கொண்டு இருக்கான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா டிராகன்களோட கல்லர் இடம் இல்லை. இவன் இந்த டிராகன் லேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து புதைக்க முடியாது. இந்த உடம்பை நீயே பார்த்துக்கோ சேனா அப்படின்ட்டு அந்த உடம்பை லிட்டரலி வந்து 6 ஸ்டார் டூஷங் இருக்கிற அவனோட உடம்பை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ எடுத்து சொல்லி நம்ம ஜியான் சொல்லுவாள். நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்து ஓகேன்ற மாதிரி தலையாட்டுவான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த உடம்பை ரிஃபைன் பண்ண வந்து ட்ரை பண்ணுவான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து ஹீரோனுடைய எவ்வளோ ஃப்ளேமை வச்சு பார்த்தீங்கன்னா வாய்ட் டிராகன் இந்த நார்த் கிங் இருக்கலாம் அவன் உடம்பை பார்த்தீங்கன்னா ரிஃபைன் பண்ணி அவனை ஒரு பப்பாட்டாக மாற்ற வந்து முடிவு பண்ணுறான் நம்ம ஹீரோ. ஸோ இந்த இடத்துல வந்து அவன் வந்து யோசிக்கிறான். ஸோ நான் வந்து ஃபீனிக்ஸ் ட்ரைபோட அந்த விங்ஸை ரிஃபைன் பண்ணும்போது கூட இவ்வளோ கஷ்டப்படல. ஏன்னா இப்போ என்கிட்ட வந்து 3rd ரேங்க் ஃப்ளேமே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த உடம்பு இந்த வாய்ட் டிராகன்ஸோட உடம்பு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது, ரிஃபைன் பண்ணுற ரொம்பவுமே வந்து டைம் எடுக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ சொல்கிறான். அது உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளேமில் எரிச்சு பார்த்தீங்கன்னா ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இடத்துல. ஸோ அது மட்டும் இல்லாமல் யோசிக்கிறான் இவனோட மெமரிஸில் எக்கச்சக்கமான டிராகன் ட்ரைப்ஸோட வந்து டெக்னிக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவன் பார்த்தீங்கன்னா வந்து 6 ஸ்டார் டூஷங்கில் இருக்கான். இவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்பவுமே அதுக்கு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட இவன் ஒரு நல்ல கில்லிங் மிஷினாக இருப்பான். என்னோட பப்பட்டா இவன் இருந்தானா கண்டிப்பாக எனக்கு ரொம்பவுமே ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஃப்ளேமை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி முடிச்சிட்டான். திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நார்த் டிராகன் கண்ணை திறப்பான். அந்த இடத்த அப்படியே டிமென்ஷனை ஒட்டச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட சோல் ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டு வருவான். அவனை சொல்லிட்டு இருக்கான் சின்ன பொடியா என்னை கொண்டுட்டா நீ நினைக்கிறியா, எங்களை மாதிரி டிராகன்ஸுக்கு உடம்பு தான் சோல் தான் உடம்பு, என்ன நீ இன்னும் முழுசாக அழிக்கல, தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ உன்னோட ஃப்ளேமால் எனக்கு ஒரு பெரிய உதவி ஒன்று நீ பண்ணிட்ட, எனக்கு இது ரொம்பவுமே சாதகமாக அமைய போகுது. ஸோ இப்போ உனக்கு கொண்டுட்டா மட்டும் போதும் அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அதோட முடிச்சு முன்னாடி இந்த டிராகன் சிலையில் கண்ணும் பார்த்தா பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கொடுத்துட்டு போங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். என்னாச்சு ப்ரோ ஏன் ப்ரோ வீடியோ லேட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து கொடுக்குறேன். என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் திங்க் அதில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லிங்க்குமே வந்து கொடுக்குறேன். ஓகே ஸோ மறக்காம வந்து லைக் போட்டுருங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போங்க. முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அடுத்த எபிசோடை வந்து போடுறேன். தேங்க்யூ, பாய் பாய். கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு போங்க.